வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு கப் இட்லி மாவு மட்டும் போது நாம் செய்யக்கூடிய இந்த கேக்குக்கு நல்லா ஸ்பான்ச்சியாக சாஃப்டான குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடிச்சமாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கப் இட்லி மாவில் இன்றைக்கி நம்ம கேக்கு செய்ய போகிறோங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இந்த சாஃப்டான ஸ்பான்ச்சியான கேக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கலாங்க. ரொம்ப புளிச்சிருக்க வேண்டாம். நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மாவில் வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்றணுங்க. நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், வெல்லம் எதுவும் கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்றணும். நல்லா கரைஞ்சி வந்துருச்சு, இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், ரவையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா துருவின தேங்காய் எடுத்துக்கலாங்க. ஒரு கப் மாவுக்கு 1/2 கப் தேங்காய் எடுத்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேங்காவும் நல்லா உங்களுக்கு மாவில் மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஏலக்காவை கொஞ்சமாக சக்கரை போட்டு அரைச்சி எடுத்து போட்டிருக்கேன், ஏலக்காய் தூள். அதுக்கப்புறம் திராட்சை எடுத்துக்கலாங்க. காஞ்ச திராட்சை இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு கேக்குக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம், இருக்கட்டும். நெக்ஸ்ட் இது பேக் பண்ணுறதுக்காக பாருங்கள், ஒரு கேக் டின் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி நெய்யில் கோட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் இந்த கேக் டின்னில் நம்ம கொஞ்சம் பட்டர் ஷீட் வச்சுக்கலாங்க. நல்லா ஒட்டாமல் கிடைக்கும் நம்மளுக்கு கேக்கு. பாருங்கள், இந்த மாதிரி பட்டர் ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் நெய்யில் நம்ம கோட் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், ஃபுல்லாக நெய்யில் கோட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கேக்கு ஒட்டாமல் கிடச்சிரும். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம கேக் பேட்டர் இருக்குல்ல, அதை எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக எல்லாத்தையும் எடுத்து ஊற்றியாச்சு. நல்லா நம்ம டின்னை சமநிலைப்படுத்திட்டு இந்த மாதிரி பாருங்கள், நான் ஒரு குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு, நல்லா சூடாகிடுச்சு. உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டும் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேக் டின்னை உள்ளே வச்சுக்கலாங்க. கேக் நல்லா பார்த்திங்கன்னா பேக் ஆகிறதுக்காக நம்ம உள்ளே வச்சுட்டு கரெக்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். விசில் எதுவும் போட அவசியம் இல்லை. பாருங்கள், க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மூடி போட்டு வச்சுட்டு வெயிட் போட அவசியம் இல்லை. 25 நிமிஷம் எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள், ஒரு 25 மினிட்ஸ் தான். நல்லா உங்களுக்கு கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓரங்களில் கொஞ்சம் நம்ம எடுத்து விட்றலாங்க. அப்போ தான் கேக்கு நம்மளுக்கு சீக்கிரம் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நாம். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நம்ம கேக் டின்னை இந்த மாதிரி வச்சு கமுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு கேக்கு அழகாக ஒட்டாமல் வந்துடும். பாருங்கள், வாவ், பாருங்கள், நல்லா சூப்பராக நம்மளுக்கு கேக் வெளியில் வந்துருச்சு. இப்போ நம்ம மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஓரங்களில் எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டர் ஷீட் நல்லா சூப்பராக அழகாக வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், நாம் கேக்கை இப்போ கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக கேக்கு தயாராகிடுச்சுங்க. ஒரே ஒரு கப் இட்லி மாவு தான் வச்சு நல்லா சூப்பராகவே நாம் கேக் ரெடி பண்ணியாச்சுங்க. குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக்குன்னு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கேக்கு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இட்லி மாவு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி, பாய்.